Okay. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. ஓகே இருக்கீங்களா? ஓகேங்க. சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதிய சாப்பாடு லஞ்சு. ஓகே, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற போகிறேன்னாக்கா, ஏற்கனவே 2 வீடியோவில் நான் எதை பற்றி பேசுனேன்னு சொன்னாக்கா, ஜெரமாயா புத்தகம் அப்புறம் எசேக்கியேல் புத்தகம் அப்படி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போது கடவுள் வந்து இஸ்ராயேல் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்த செய்து, அதாவது நேபுகாத்நேசர் மன்னனால் நாடு கடத்த செய்து வாக்குறுதியும் கொடுக்குறாரு. 70 வருஷத்துக்கு பிறகு நான் வந்து உங்களை சந்திக்க வருவேன், என்னுடைய வாக்குறுதியின்படி உங்களை நான் மீண்டும் இந்நாட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம வந்து எதுக்கு போகிறோன்னு சொன்னாக்கா, அந்த 70 வருஷ காலகட்டங்களில் பாபிலோனில் அவங்க அடிமையாக இருக்காங்க. அப்போ அடிமையாக இருக்கும்போது அவங்க கடவுளை நோக்கி புலம்பி அழறாங்க. கடவுளே, எங்களே நீ மறந்து விட்டது ஏன்? நாங்கள் அடிமைகளாக இருந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், நுகத்தொடியோடு திருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி புலம்பி எழுதுகிறாங்க. அப்போது இதெல்லாமே ஒரு பாடல் வடிவமான ஒரு கவிதை வடிவமான ஒரு நூலாக தயாரிக்கிறது. அதை தான் நம்ம வந்து ஜெரமாயா, அதை எரேமியா புத்தகத்துக்கு பின்னால் பார்ப்போம். லெமெண்டேஷன், அதாவது புலம்பல் புத்தகம்னு ஒன்று பார்ப்போம். இல்லை ஒரு 5 அதிகாரம் இருக்கும். ஓகேங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த 70 வருஷத்துக்கு பிறகு கடவுள் எப்படி அவங்கள தன்னுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அந்த மக்களை எப்படி மீண்டும் அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டு வந்து தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்ன்றது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எந்த புத்தகத்துக்கு போகிறோம்னு சொன்னாக்கா, நம்மளுடைய குறிப்பேடுகள் ஒன்றுக்கு பிறகு குறிப்பேடுகள், அதாவது குரோனிக்கல்ஸ் 2வது புத்தகம், அதாவது குறிப்பேடுகள் 2வது புத்தகத்துக்கு கடைசி அதிகாரத்துக்கு போகிறோம். அப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு அதில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சும்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு எப்படி வந்து அந்த மக்கள் இங்கே மறுபடியும் அந்த எருசலேமுக்கு வராங்கன்னு பார்ப்போம். இப்போது இந்த கிமு 586 எருசலேம் தேவாலயமும் எருசலேமும் அழிக்கப்படுவதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, அந்த எருசலேமில் இப்படி யோசியா அரசர் இறந்த பிறகு அவருடைய மகன் வந்து யோவகாஸுக்கு யோவாக்கிம், அப்புறம் யோவாக்கிம், அதுக்கு பிறகு செதேக்கியா மன்னன் உங்களுக்கு தெரியும். அவதான் எரேமியாஸ் இறைவாக்குனரை சிறையில் அடைச்சி வச்சுது இல்லைங்களா? அப்போ அந்த செதேக்கியா மன்னனை தான் பபிலோனுக்கு கொண்டு போய் கண்களை பிடுங்கி சாகும் வரையில் அங்கே வச்சுது. இப்போது அந்த சமயத்தில் அதுக்கு முன்னால் அங்கே என்ன நடக்குது, கடவுள் வந்து இப்படி அழிய போகுது. அதாவது எருசலேம் தேவாலயமும் இது போகிறதுக்கு முன்னால் அவர் வந்து அந்த எருசலேமின் மீதும், அதாவது தேவாலயத்தின் தம்முடைய உறைவிடத்தின் மீதும் தம் மக்கள் மீதும் இரக்கம் கொண்டு, அதாவது அழிக்கிறதுக்கு முன்னால் இரக்கம் கொண்டு தம்முடைய மெசஞ்சர் தூதர்களை அடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் அந்த யூத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த மன்னன் செதேக்கியாவும்
மக்களும் அந்த குருமார்களும் அவருடைய மக்களும் யாருமே இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மறுபடியும் இறைவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறாங்க, கீழ்ப்படியாமல் பல பாவங்களை புரியுறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அனுப்பிய அந்த மெசஞ்சர் தூதர்களை அவமதித்து பழித்துரைக்கிறார்கள். அப்படின்னா கடவுளுடைய கோபம் வந்து கோ பியாண்ட் த லிமிட். அதாவது அவங்க தப்பவே முடியாத, அதாவது மக்கள் அரசன் இவங்கெல்லாம் தப்பவே முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவருடைய சினம் மூண்டெழுகிறது. அப்போ தான் என்ன ஆகுதுனாக்கா, நெபுகத்நேசர் வந்து கிமு 586 அந்த எருசலேம் தேவாலயத்தையும் அப்புறம் அந்த எருசலேம் மக்களையும் அழிக்கிறார். எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, அங்கே வந்து எருசலேம் தேவாலயம் தீர்க்கிருக்கிறாங்க. பெரியவர் சிறியவர் ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் பார்க்காமல எல்லாமே வாளுக்கு இரையாகிறாங்க, அடிபட்டு சாகுறாங்க. வாளுக்கு தப்புனவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாபிலோனுக்கு நாடு கடத்துகிறாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஆண்டவர் தமதுடைய வாக்குறுதியின்படி மக்களை எப்படி மீண்டுமாக எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வர்றதான்னு பார்ப்போம். கிமு 538 பாரசீக மன்னர், அதாவது பெர்ஷிய மன்னர் சைரஸ், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாபிலோன் மீது படையெடுத்து அதை பிடிச்சிடுறார். அப்போது அந்த பாபிலோன் யாருக்கு கீழே வருதுனாக்கா, பெர்ஷிய மன்னர் சைரஸ்க்கு கீழே வருது. இப்போ கிமு 538 அவர் 538 வந்து அரசாட்சி ஏற்ற பொழுது அந்த ஆண்டிலேயே அவர் வந்து ஆண்டவரால் தூண்டப்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு நலம் பல கொடுத்துள்ளார், எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அதுவும் இல்லாமல் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா, எருசலேமை அந்த பலிகள் செலுத்திய அதே இடத்துல எருசலேம் தேவாலயத்தை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நெபுகாத்நேசர் அந்த தேவாலயத்தில் அழிக்கும்போது அதிலிருந்து அதுக்கு முன்னாலேயும் அது அழிச்சப்பவும் அங்கிருந்து கொண்டு வந்த அந்த எல்லா வெள்ளி பொன் பாத்திரங்கள் உபகரணங்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்றலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு அதுக்காக நாட்டில் உள்ள எல்லா இடங்களுக்கும் மடல் எழுதுகிறார், கட்டளை கடிதம் எழுதுகிறாரு. ஆச்சுங்களா? அப்போ அதே ஆண்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பகுதி மக்களை, அதாவது நாடு கடத்தப்பட்டு வந்த இந்த பாபிலோனில் தங்கியிருக்கும் அந்த மக்களில் ஒரு பகுதியினரை மறுபடியும் எருசலேமுக்கு அனுப்பி விடுறாரு. ஓகேங்களா? அப்போது இந்த மக்கள் வந்து 503 வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு கோவிலை கட்டுறதுக்கு இவர் ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? யார்? மன்னர் சைரஸ், பாரசீக மன்னர், அது பெர்ஷிய மன்னர். இப்போ பாபிலோனில் தான் அனுப்பின உடனே இவங்க கோவில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது 515 வந்து தேவாலயத்தை கட்டி அதில் வந்து பலிகள் செலுத்தி பலிகள் செலுத்தப்பட்ட அதே இடத்துல ஆலயமும் செய்து ஆலயத்தையும் கட்டி அதை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் இந்த கட்ட அதாவது சைரஸ் மன்னர் காலத்தில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இடையில வந்து என்ன ஆகுதுனாக்கா, தடங்கள் வந்துடுது, கட்ட முடியலை. அப்போ அந்த சமயத்தில் வந்து அவருக்கு பிறகு வந்து வந்த மன்னர் வந்து தாரியு மன்னர் காலத்தில் தான் அதை வந்து ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, சைரஸ் மன்னர் வந்து எழுதினார் இல்லைங்களா, அந்த கட்டளை கடிதம், அதை வந்து அவங்க தேடுறாங்க. அது எங்கே கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, மேதிய மாநிலத்தின் அந்த எக்பத்தானா அந்த அரண்மனையில் அந்த சுருள் ஏடுகள் வைக்கிற இடத்துல அந்த பத்திரம் கிடைக்குது. அது வந்து யார் எழுதின பத்திரம், கட்டளை கடிதம், அதாவது எருசலேம் தேவாலயத்தை கட்டப்படுறது குறித்த அந்த கடிதம், அந்த சுருள் ஏடு எங்கே பத்திரம் எங்கே கிடைக்குதுன்னா அதில் தான் கிடைக்குது. அப்போ அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு தாரியு மன்னர் வந்து மறுபடியும் கட்டளை கொடுத்து அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட அனுமதித்து அது கட்டி எழுப்பப்பட்டு
அர்ப்பணம் செய்யப்படுகிறது. மக்கள் எல்லாம் பலி செலுத்தி அதெல்லாம் அர்ப்பணம் செய்த பிறகு அதுக்கு பிறகு பாஸ்கா விழாவையும் கொண்டாடுறாங்க. இப்படியாக கடவுள் வாக்குறுதி கொடுக்குறாரு. 70 வருஷத்துக்கு பிறகு உங்களை வந்து நான் சந்திப்பேன், என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அதாவது உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு, பாபிலோனிலிருந்து மீட்டு உங்களை வந்து எருசலேமுக்கு கொண்டு வருவேன். சொந்த வாக்குறுதி இவ்வாறாக நிறைவேறுது. இப்போ ஒரு பகுதி மக்களை நான் சொன்னேன்னு சொன்னீங்களா, அதுக்கு பிறகு ஆலயமெல்லாம் அர்ப்பணம் பண்ண, அதெல்லாம் பிறகு ஒரு குரு, அதாவது பாபிலோன்லேருந்து குரு எஸ்ரா, அவர் வந்து ஒரு சட்ட வல்லுனர் கூட, குரு சட்ட நிபுணர் கூட. அவர் வந்து அவரோடு அந்த அடுத்த பாதி மக்களும் வந்து எருசலேமுக்கு வராங்க. வந்து இவர் வந்து அந்த எருசலேமை மக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி ஆன்மீக காரியத்துலேயும் சரி மற்ற காரியங்களிலும் சரி அவர் ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல ஒரு இறையாட்சி நடக்க வழிவகுக்கிறார். யார்? குரு எஸ்ரா. ஓகேங்களா? அந்த இடத்துல இறையாட்சி மலருது எஸ்ரா தலைமையின் கீழ். அவர் வந்து இந்த ஆன்மீக காரியங்களையும் சரி மற்ற காரியங்களையும் சரி குருக்களே பார்க்கட்டும் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த ஒழுங்குமுறைகளை கொடுத்தாள். இவ்வாறாக கடவுளுடைய வாக்குறுதி 70 வருஷத்துக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தம் மக்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே வந்து தேவாலயத்தையும் புதுப்பித்து கட்டி மக்களை வாழ வைக்கிறார். அதே மாதிரிங்க கடவுள் வந்து வாக்குறுதி கொடுக்குறவர் எந்த காரியத்தையும் செய்ய போகிறதுக்கு முன்னால் அது தண்டனை காலமாக இருந்தாலும் அதை முதலே அவரை அனௌன்ஸ் பண்ணி சொல்லிவிடுவார். இறைவாக்கினர் மூலியமாக சொல்லிவிடுவார். சொல்லி பிறகு பல ஒரு டைமை கொடுப்பாரு, மனம் திரும்பி வராங்களா அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்கு பிறகும் அவங்க கேட்கலன்னா தான் அந்த தண்டனை காலம் வருது. ஏன்னா கடவுள் வந்து யோனாஸ் தீர்க்கதரிசி வழியாக நினிவே மக்களை அழிக்க போகிறேன்னு சொன்னப்பாங்க. அந்த மக்கள் வந்து சாக்குடைய உடுத்தி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மனம் திருப்பினாங்க. உடனே கடவுள் வந்து தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டார். அந்த இடத்த அழிக்கணும்னு நினச்சி கடவுள் வந்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவங்கள மன்னிச்சிடுறாரு. அதே மாதிரி தாங்க கடவுள் வந்து முதல்ல சொல்லுவார், சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் கொடுப்பாரு, மக்கள் மனம் திரும்பி அவர்கிட்ட வர. அதையும் அவங்க கேட்குற கடவுளுக்கு வந்து ரொம்ப சினம் ஊட்டினாதான் அந்த தண்டனை காலம் சிற்றை காலம் நமக்கு வருது. ஓகே, ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வாக்குறுதியும் கொடுப்பாரு, உங்களை நான் இப்படியே வெட்ட மாட்டேன், உங்களை வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். இதே அதாவது தண்டனை கொடுத்து மறுபடியும் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றி பல காலகட்டங்களில் இதே தான் இஸ்ராயல் மக்கள் வாழ்வில் வரலாற்றில் இது நடக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே தான் கடவுள் வந்து பொறுமையோடு இருந்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நாம் தண்டனைக்கு தப்ப அவர் வந்து நமக்கு வாய்ப்பை கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய கடவுளுடைய கரங்களையே நம்ம இருக்கிறதுக்கு நம்ம விரும்பணும். அப்போ விரும்பும்போது கடவுள் நம்முள் வந்து வாசம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.